வணக்கம். எப்போவுமே இந்த தொலைக்காட்சி தொடர் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதாவது நேற்று திங்கட்கிழமை 5ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணிக்கு நினைக்கிறேன். இது விஜய் டிவியில் ஒரு தொடர் பார்த்தேன். அது கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதாவது கடைசியில் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த காட்சிகள், அந்த டைலாக்ஸு, ஷார்ட்ஸு எல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி, நாளைக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி பார்த்தா அந்த கோர்ட்டு சீன்லாம் வந்துச்சு. கோர்ட்டு சீன்லாம் வந்து அப்புறம் அந்த குற்றவாளிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு ஒருத்தர் வராங்க போகிறாங்க. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரேன். அதாவது ஆறுமுகம் அப்படிங்கிறவர் குடிபோதையில் போய் வள்ளிங்கிறவர் போய் கற்பழிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்து நிறுத்துறாங்க கோர்ட்டில். எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்கு எட்டு நிறுத்துறாங்க. கோர்ட்டு சீன் நடக்குது. அப்போது அந்த விசாரணைக்காக ஏசி வர்றாரு. அதாவது எந்த ஒரு வழக்குக்கும் நீதிமன்றத்து ஏசிலாம் வரமாட்டாங்க. அதாவது ஏசினா டிஎஸ்பி வரமாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் கூட வரமாட்டாங்க. ஒரு ஏட்டு வருவார், நான் ஒரு எஸ்ஐ வருவார், அவ்வளோதான். பெரிய டபுள் மர்டர் ட்ரிபிள் மர்டர் கேஸு அக்யூஸ்டு ரொம்ப பொல்லாதவங்க, அதனால் ரொம்ப அதிகாரம்லாம் வரணும், ஸ்ட்ரென்த் எட்டுன்னு வருவாங்க. ஏஆர்லேருந்து ஸ்ட்ரென்த் எட்டுன்னு வந்து அதுக்கு ஒரு ஏசியை போட்டு கூட்டின்னு போவாங்க. அது வேறு. ஆனால் கோர்ட்டு ஒரு வழக்குக்காக ஏசி இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் வரமாட்டாங்க. எஸ்ஐ வருவார், ஜட்மெண்ட் ஆகும், அவ்வளோதான். இல்லை ஏசியே வராரு அந்த கேஸுக்கு. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த தொலைக்காட்சிகளில் வரும் காட்சிகளும் சினிமாவில் வர காட்சிகள் தான் இந்த நாட்டு மக்களை நம்ப வைக்குது, நம்புகிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். எப்படியெல்லாம் நம்ப வச்சு ஒரு கேவலமான டைலாக், அசிங்கமான ஒரு ஷாட் வைக்கிறாங்க பாருங்கள். அந்த ஏசி ஃபுல்லாக தாடி வச்சுருக்காரு. போலீஸ் என்பது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸு. தாடியே வைக்கக்கூடாது. அப்படியே தாடி வச்சுருக்காங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்டில். அவங்க மலைக்கு போகிறாங்க, இல்லை ஏதாவது வேண்டுதல், அதுனா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்க, அவர் தாடியோடு இருப்பார். அந்த மாதிரி ஒரு லீடு கொடுத்துனா கூட பரவாயில்ல. இந்த ஏசி தாடி வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியும். ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. அந்த தாடி வச்சுறதுக்கு காரணமே இல்லை. அவரே வராரு கோர்ட்டுக்கு வந்து. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கூண்டில் ஏற்றி கேட்குறாங்க. கூண்டில் ஏற்றி கேட்கும்போது எப்போவுமே ஏபிபி வந்து பாதிக்கப்பட்டவங்க, அதாவது புகார் கொடுத்தவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படிம்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ மேஜிஸ்ட்ரேட் நோட் பண்ணுவார் எல்லாத்தையும். மேஜிஸ்ட்ரேட்டை கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, குறுக்கு விசாரணை இவங்களே பண்ணிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு குறுக்கு விசாரணைக்கு வேலையே கிடையாது. அவங்க அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கணும். ஏபிபி சொல்லி முடிப்பார். அதுக்கப்புறம் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற வக்கீல் வந்து அந்த புகார் கொடுத்தவங்க கிராஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணி அவங்க சொன்ன புகாரை வச்சு, அவங்க சொன்ன வாக்குமூலத்தை வச்சு அதில் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து இருந்துட்டு நடுவில் ஏதாவது சந்தேகம்னா மேஜிஸ்ட்ரேட் கேட்பாங்களே தவிர, மேஜிஸ்ட்ரேட்டே கிராஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டே சந்தேகம் கேட்டு எல்லாமே பண்ணுறது ஒரு அபத்தமான காட்சி, அபத்தமான டைலாக். இந்த மாதிரி அப்படி ஒரு கேவலமானது நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் குற்றவாளி கூண்டுன்னு தனியாக இருக்கும். அதெல்லாம் ஹைகோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு அப்படி இருக்கும். மற்ற கோர்ட்லாம் சாதாரண வெளியே தான் இருப்பாங்க. இது வந்து விட்னஸ் பாக்ஸ். இந்த விட்னஸ் பாக்ஸில் ஏறி விட்னஸ் சொல்கிறவங்க நிற்பாங்க. புகார் கொடுக்குறவங்க வந்து அந்த பாக்ஸ் சாட்சி கூண்டில் ஏறி சொல்லுவாங்க. சாட்சி கூண்டில் குற்றவாளி ஏற்றுறாங்க இவங்க. அந்த மாதிரி சாட்சி கூண்டில் குற்றவாளி ஏற்றவே கூடாது. குற்றவாளி கை கட்டி எதிரில் நிற்பான், அவ்வளோதான். அவருக்கு வேலையே கிடையாது. ஆனால் குற்றவாளியை கிராஸ் பண்ணணும், குற்றவாளி ஏதாவது சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா அதுக்கு பெட்டிஷன் போட்டுருக்கு, அதுக்கு பர்மிஷன் வாங்கி அதில் கூண்டில் ஏற்றி கேட்கணும். நேராக அவங்க கூண்டில் ஏற்றி மேஜிஸ்ட்ரேட் அவங்களே கேட்கலாம். கூண்டில் ஏற்றாமே கேட்கலாம். மேஜிஸ்ட்ரேட் கூண்டில் ஏற்றிக்கிறாரு, அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஆர்டர் 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 அப்படிங்கிறான். ஒவ்வொரு டிவி சீரியல்லையும் சினிமாவிலையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீதிமன்றத்திலேயே கிடையாது. அந்த இவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் கட்டெல்லாம் வச்சுக்கணும் எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எந்த ஜட்ஜும் தட்ட மாட்டாங்க. மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காட்சி, டைலாக். சைலண்ட் அப்படின்னா சொல்லுவாங்க. அது கூட தான் லபேதர் சொல்லுவார். அந்த எதிர்காரில் பிடிச்சி நிற்கிறார் பாருங்க, அவர் தான் சொல்லுவார். அதன் பிறகு எல்லாம் விசாரணை முடிஞ்ச உடனே மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்க, இவங்க கற்பழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஏதாவது விட்னஸ் இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு. இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. இது இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கேட்கவே கூடாது. எப்போவுமே சார்ஜ் ஷீட் போடுறாங்க இல்லையா, குற்றப்பத்திரிகை, அந்த குற்றப்பத்திரிகையோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ, அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு தான் வழக்கு விசாரணை ஆரம்பிப்பாங்க. அதில் எல்லா சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். அதிலே பார்த்துருவாங்க மேஜிஸ்ட்ரேட். கேஸ் நடக்கும் போது இருக்குதா அப்படின்றாங்க, அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து அபத்தமான காட்சி, கேவலமான காட்சி.
அதாவது இந்த இந்த படத்து இந்த இந்த செந்து பைரவி அதுக்கு பேர், அந்த தொலைக்காட்சி சீரியலுக்கு பேர். இந்த டைரக்டர் எப்படி தான் அதை டைரக்ட் பண்ணுறாரு, எப்படி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு முட்டாள்தனமாக இருக்குது எல்லாமே. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்களே வந்து எல்லாம் விசாரணை முடிஞ்ச உடனே ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தள்ளி வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இவருக்கு வந்து 20 லட்ச ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும், அதன் பிறகு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிட்ட உடனே அக்கிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவர் அப்படியே நிற்கிறார் கூண்டில். மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்க, அதான் தீர்ப்பு முடிஞ்சிச்சு இல்லை, குற்றவாளி கூட்டின்னு போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஜட்ஜுக்கு வேலையே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா ஒன்றும் அவங்க சேம்பருக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா அடுத்த கேஸு கூப்பிட்டுருவாங்க. இதுதான் ரியலாக நடக்கிற சீன். இந்த ரியல் சீனை தான் வந்து காட்சியாக வைக்கணும், சினிமாவிலையும் தொலைக்காட்சியிலும். இது அபத்தமான கேவலமான காட்சியாக வைக்கிறாங்க. இதை விட இது வந்து இந்த டைரக்டருங்களுக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறவங்களுக்கும் வழக்கமாக போச்சு, தப்பு தப்பாக எழுதி. அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு இந்த பாதிக்கப்பட்ட ஆறுமுகம், அதாவது குற்றவாளியாக இருக்கிற அவருடைய ஆறுமுகம் ஒய்ஃப் ஓடியாராங்க, ஆட்டோவில் வேகமாக ஓடி வந்து, மேடம் இந்த மாதிரி மேடம் ஒரு ஆதாரமான ஒரு இது ஒன்று எட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆகி போச்சு. அதன் பிறகு ஓடி வராங்க. ஓடி வந்தோம் என்ன, அதாவது அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறார். அதன் பிறகு அந்த அம்மா கிட்ட, இல்லை குற்றவாளிகள் வந்து 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க. இதெல்லாம் வேலையே கிடையாது. கேட்டு அந்த அம்மாவிட்ட கேட்குறாங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா சில வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்து அவங்க என்ன பண்ணணும், அப்பீல் போகணும், அவ்வளோதான். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும், ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகணும், முடிஞ்சு போச்சு. இந்த கீழ் கோர்ட்லேயே மறுபடியும் அதை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப 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 கேவலமான சீனி, நீதித்துறையை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதன் பிறகு வந்தவொடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவை முதல்ல பேச விடவே கூடாது. அதாவது சாட்சிகள் இருக்கு, நான் ஆதாரம் எட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏற்கனவே அவங்களாம் விட்னஸாக போட்டிருக்கணும், இல்லை பாதிக்கப்பட்ட சார்பாக பெட்டிஷன் கொடுக்கணும், நாங்கள் இவங்களாம் விசாரிக்கணும், டிஃபென்ஸ் விட்னஸ் நாங்கள் விசாரிக்கணும், எங்களுக்கு வந்து கோர்ட்டில் அனுமதி கொடுக்கணும்னு பெட்டிஷன் கொடுக்கணும். அதன் பிறகு தான் அவங்கள ஏற்ற முடியும். அது முன்னாலேயே அப்புறம் விட்னஸ் பாக்ஸில் ஏறி தான் அந்த பொண்ணு சொல்லணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதை பாருங்கன்னு. சாதாரணமாக கீழே நின்று பேசுறது, இந்த அம்மா மேஜிஸ்ட்ரேட்டு கீழே இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பாடி கீழே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப 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 அபத்தங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த முட்டா பயில கூட எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதாவது மக்களை முட்டாளாக்காதீங்க, புரியுதுங்களா? சீரியல் நம்புறாங்க, சினிமாவை நம்புறாங்க, அது தத்ரூபமாக இருக்கணும், புரியுதுங்களா? சட்டப்பிரிவுகள் சொல்கிறது தத்ரூபமாக இருக்கணும், அந்த காட்சி தத்ரூபமாக இருக்கணும். அதை விட்டு ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னு அது உள்ள உட்காந்து கடை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கோர்ட்டில் பேசவே முடியாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். இந்த மாதிரி சீன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் வச்சுங்க, ஒரு வக்கீலை பக்கத்தில் வச்சுங்க. உங்களை மாதிரி முட்டாள்தனமாக யோசனை பண்ணி அறிவு கிட்டத்தனமாக டைரக்ட் பண்ணுறீங்க. டைலாக் டெலிவரி கேவலமாக இருக்குது. அது எவன் வசனம் எழுதுனான்னு தெரியல. இவ்வளோ கேவலமான ஒரு சீரியலை எப்படி அந்த பொதுமக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியலங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு சீரியலில் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக போச்சு. இதை ஒரு எபிசோடு பேசணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு பேச வந்தேன் நான். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஜட்ஜி என்ன பண்ணணும், நானா கிளம்பு அப்படின்னு, அந்த ஜட்ஜிக்கு வேலையே கிடையாது, போயிடணும். அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க அங்கே கதை கேட்குறதுக்கு. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் புறக்கணிக்கணும். இந்த மாதிரி சீரியல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும் பொதுமக்கள். வரட்டுங்களா? எவ்வளோ இருக்குங்க சொல்லணும்னா, இந்த டிவிலேயே உட்காந்துருக்கணும், வேறு வேலை கிடையாது நமக்கு. நான் நேற்று எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, டைம் பாஸ் பண்ணுறது பார்த்தேன், கேவலமாக இருந்துச்சு. இந்த இழவுக்கு தான் இந்த டிவி சீரியலே பார்க்கறது கிடையாதுங்க.